பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்னா அது டூஇன்எஃப்எக்ஸ் தான். டூஇன்எஃப்எக்ஸில் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன்எஃப்எக்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம். டூஇன்எஃப்எக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் புரோக்கர். டூஇன்எஃப்எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள். பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பைனான்ஸில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பைனான்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணனே வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல் முறையாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனால சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் கிளிக் பண்ணனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னே இங்கே இருக்க டிக் மார்க்கெட் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் கோட் அனுப்பியிருப்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இங்கே இருக்கிற இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கோடை வெரிஃபிகேஷன் கோடில் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட் 8 to 128 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்பராக இருக்கணும் அண்ட் ஒரு அப்பர் கேஸ் லெட்டராவது இருக்கணும். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல முதல்ல உங்க ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெரிஃபை வித் டிஜிலாக்கர்னு கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதை என்டர் பண்ணிட்டு கீழே மென்ஷன் பண்ணிருக்க கேப்சாவை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்க ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சில ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. எந்த மாதிரி நீங்க போட்டோ எடுக்கணும்னா நீங்க சப்மிட் பண்ற ஃபைல் சைஸ் 10 KB இருந்து 5120 KB குள்ள இருக்கணும். ஜேபிஜி, ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி ஃபார்மட்ல தான் இருக்கணும். உங்க ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ஆஃப் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதை படிச்சதும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததா உங்க பேன் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்க பேன் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததா அடிஷனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆனுவல் இன்கம்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்டுன்னு சூஸ் பண்ணனே உங்க இண்டஸ்ட்ரி ஆர் நேச்சர் ஆஃப் ஒர்க்னு கேட்டிருப்பாங்க. அதுல நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க. இதுல உங்க ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சனே கடைசியா அண்டர் ரிவ்யூன்னு வரும். இதுக்கப்புறமா உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி வெரிஃபை ஆச்சுன்னு செக் பண்றதுன்னா பினான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்க மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள என்டர் ஆகிக்கோங்க. என்டர் ஆனனே உங்க இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வெரிஃபைடுன்னு இருக்கும். இந்த இடத்துல வெரிஃபைடுன்னு வந்துருச்சுன்னா உங்க அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நாட் வெரிஃபைடு இருந்துச்சுன்னா இன்னும் வெரிஃபை ஆகலன்னு அர்த்தம். ஒன்ஸ் உங்க அக்கௌண்ட் வெரிஃபை ஆன அப்புறம் உங்களால் கிரிப்டோ டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ பைனான்ஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் வெரிஃபை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.